Hi dear students, welcome back to TN English channel. Comment section la paakkulla higher secondary students சில பேர் idioms எங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க சார் அப்படின்னு ரிப்பீட்டடாக அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. நாளைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தது இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத இடியம் இருக்கிற இடியம் இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். இதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, இப்போது இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 25 இடியம்ஸ் எடுத்திருக்கேன். டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 25 இடியம்ஸை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலான்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 11th hour preparation will not help the students. இப்போது 11th hour அப்படின்றது இங்கே இடியம். இதுக்கான மீனிங் நம்ம கண்டுபிடிக்கணும். இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு மீனிங் தெரியலாம் என்ன பண்ணணும்னா, அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதை பிரேக்கப் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் வில் நாட் ஹெல்ப், ஓகேவா? இதுதான் முக்கியம், இதுதான் கீவேர்ட். ப்ரிப்பரேஷன் வில் நாட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது எந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அது நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். அட் த லாஸ்ட் மொமெண்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ 11th hour அப்படின்னா அட் த லாஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃபர் இண்டிகேட்ஸ் தட் தே ட்ரை டு மேக் குட் ஆஃப் தெம்செல்வ்ஸ். இப்போ பாருங்கள், அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய ஆஃபர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, தே ட்ரை டு மேக் குட் ஆஃப் தெம்செல்ஃப். ட்ரை டு மேக் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை டு மேக் குட்னா என்னது? அவங்க நல்லவங்களாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கான ஆன்சர் என்ன வரும்? காம்பன்சேட் ஃபார் அ ராங் டூயிங். ஏன்னா கிவிங் டிவைடண்ட், இன்க்ரிமெண்ட், போனஸ் எல்லாமே ஓகே. பட் ஒரு ராங் டூயிங்க்கு காம்பன்சேட் பண்ணால் என்னது? அவங்கள காம்பன்சேட் பண்ண நல்லவங்களாக காமிச்சிக்கிறாங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணணும். தேர்ட் கொஷின் பாருங்கள். த புவர் பீப்புள் ஸ்ட்ரகிள் ஹார்ட் டு மேக் போத் எண்ட்ஸ் மீட். இப்போ நல்லா பாருங்கள், புவர் பீப்புள் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஹார்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எதுக்காக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க? போத் எண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. போத் எண்ட், அப்போ ரெண்டு வர மாதிரி இருக்கணும். இங்கே எதில் வந்து ரெண்டு எண்டை குறிக்கிறது எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்? எக்ஸ்பென்சஸ், இன்கம். அப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வித் ஒன்ஸ் இன்கம். அப்போ ரெண்டு எண்டு வந்து ஒன்று எக்ஸ்பென்ஸு, இன்னொன்று இன்கம். அப்போ இதை வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த டெத் நியூஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் லீடர் கேம் அஸ் அ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத் நியூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெத் நியூஸ் வந்து ஒரு இடி போல இருந்துச்சு. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா என்ன அர்த்தம்? போல்ட்லாம் என்னது? இந்த லைட்னிங் போல்ட் சொல்கிறாங்க இல்லையா, மின்னல் திடீர்னு தாக்குது இல்லையா, அது வந்து ப்ளூ ஸ்கைலேருந்து வருது, அந்த மாதிரி வந்தது அப்படின்றாங்க. அப்போ இதை பார்த்தவொடனே நம்ம வந்து இந்த போல்ட்டுன்னு பார்த்தவொடனே இந்த போல்ட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, இதை சூஸ் பண்ணக்கூடாது. ட்ராப்டு ஃப்ரம் த ப்ளூ ஸ்கை கிடையாது. இந்த இடத்துல வந்து அந்த டெத் நியூஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ டெத் நியூஸ் வந்து எப்படி வந்தது? ஒரு சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டாக வந்தது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படி நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். The manager tried to save his skin by supporting the management. ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பப்ளிக் எக்ஸாமில் 12th ஸ்டாண்டர்டில். த மேனேஜர் tried to save his skin. இப்போ மேனேஜர் வந்து சேவ் his skin by supporting the management. மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி தன்னை காப்பாற்றிக்க பார்த்தாரு. அப்போது சேவ் his skin என்னது? ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி, சரிங்களா? அப்போது இதை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. when asked to reconsider his decision he puts his foot down. பாருங்கள், உங்களோட டெசிஷனை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லக்குள்ள அவர் என்ன பண்ணார்? he puts his foot down அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தார். டு ஆக்ட் ஃபர்ம்லி, சரிங்களா? இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவர் காலை ஊன்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து to act firmly. 7th question. His name is under cloud in the theft case. Under cloud. இப்போ என்ன அர்த்தம்? அவர் பேர் வந்து அண்டர் கிளவுட். அந்த அண்டர் கிளவுட்னா என்ன அர்த்தம்? மேகத்தோட வேலை என்ன? மறைக்கிறது இல்லையா? சூரியனை மறைக்கும் இல்லையா? அப்போ அண்டர் கிளவுட்லாம் என்னது?
மறைஞ்சிருக்கு அப்படின்னா என்னது, அதாவது அவர் வந்து சஸ்பிஷனில் இருக்கார், ஆன் சஸ்பிஷன். சரிங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மனோ இஸ் அ டவுன் டு எர்த் மேன். டவுன் டு எர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? டவுன் டு எர்த்துக்கு 2 மீனிங் இருக்குது. சரிங்களா, 2 மீனிங் ஒரு இடியமில். ஒன்று வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்காது ஒரு பர்சன் அப்படின்னா என்னதுன்னா ஹம்பிள் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். ஓகேவா, HUMBLE ஹம்பிள் அப்படின்றது ஒரு மீனிங்காக வரும். இந்த இடத்துல வந்து ஹம்பிள் கொடுக்கல. அப்போது டவுன் டு எர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராக்டிக்கலாக இருக்கார் ஒருத்தர், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கார் அப்படின்னா டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட் ப்ரெசன்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் கபடி டீம் இஸ் அட் எ லோ எப். லோ எப், எப்னா என்னது, அந்த அலைகள் வருது இல்லையா, அந்த அலைகளோட எழுச்சியை தான் வந்து அந்த அலைகள் வந்து லோ எப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எப்ஸ் ஆஃப் த சி அப்படின்னா அந்த அலைகள் வந்து எழுந்து இப்படி வருது இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க. இப்போ லோ எப்பில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன் த டிக்ளைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிவில் இருக்குது. ஓகேவா, எப்புனா அந்த கீழே இறங்குறது. சரியா, அப்போது அலைகள் இறங்குது இல்லையா, அதுதான். அப்போ சரிவில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, the judgment of the lower court was declared null and void by the high court. இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துன்னா எப்படி அனலைஸ் பண்ணலாம். லோவர் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹை கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக, அதை வந்து என்ன ஆகிடும், அங்கே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்லலாம், செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அங்கே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல் அண்ட் வாய்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்வேலிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, நல் அண்ட் வாய்ட்னா இன்வேலிட். சரிங்களா, செயலற்று போச்சு, செல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்கள், ஐ டோல்ட் ஹிம் ஃப்ளாட் தட் ஐ டிட் நாட் லைக் ஹிம். டோல்டு ஹிம் ஃப்ளாட், ஃப்ளாட்டாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஃப்ளாட்டாக சொல்லிட்டேன்னா என்னது, டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் டைரக்ட்லி. ஓகேவா, அப்படியே டைரக்டாக சொல்கிறது. ஐ டோல்ட் ஹிம் ஃப்ளாட், அப்போ எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் டைரக்ட்லி. நெக்ஸ்ட்டு, ஐ வில் டூ த மேத் பிஃபோர் கண்டெஸ்டிங் த எலெக்ஷன். இப்போ டூ த மேத் அப்படின்னா என்ன அர்த்தம், டூ த மேத் அப்படின்னக்குள்ள இங்கே நம்ம பார்த்தவொடனே மேத் அப்படின்றத பார்த்தவொடனே கால்குலேட் அப்படின்னு சொல்லி அடிச்சோன்னா அது தப்பு. சரிங்களா, மேத்னா என்ன பண்ணுவோம், நம்ம திங்க் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஐ வில் டூ மேத் பிஃபோர் கண்டெஸ்டிங் த எலெக்ஷன். எலெக்ஷன் நிற்கிறது மாதிரி நான் கண்டிப்பாக யோசிச்சு தான் நிற்பேன். இப்போ திங்க் கேர்ஃபுல்லி அப்படின்றது தான் கரெக்டு. சரிங்களா, அதே போல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமினேஷன் இஸ் ரவுண்ட் த கார்னர். இதுவும் வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட், பிகாஸ் இதுவும் வந்து நமக்கு வந்திருக்கு எக்ஸாமில் வந்து இந்த கொஷினும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான். எக்ஸாமினேஷன் இஸ் ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா என்ன அர்த்தம், நியர். ஓகேவா, ரவுண்ட் த கார்னர் பக்கத்துலேயே இருக்குது. சரிங்களா, எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஷி கிளைம்ட் த லயன்ஸ் ஷேர் ஆஃப் த கிரெடிட் ஃபார் த ஷோஸ் சக்ஸஸ். லயன்ஸ் ஷேர், இப்போது இதை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, லயன்ஸ் ஷேர் அப்படின்னா என்னென்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த ஜங்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லயன், டைகர் இந்த மாதிரி பெரிய விலங்குகள் வந்து வேட்டையாடி சாப்பிட்றவங்க இல்லையா, அவங்களே வேட்டையாடி சாப்பிடக்குள்ள அது சாப்பிட்ட மிச்ச மீதியை இந்த ஹைனா இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். ஹைனா, உல்ஃப், ஃபாக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடும். அப்போ லயன்ஸ் ஷேர் வந்து எப்படி இருக்கும், மேஜரான ஷேராக இருக்கும். சரிங்களா, அப்போ லயன்ஸ் ஷேர் அப்படின்னா மேஜர் ஷேர். ஓகே, நெக்ஸ்ட்டு, பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த டஸ்ட் டு செட்டில் ஆஃப்டர் த ஆன்ஸ்லாட் ஆஃப் த பேண்டமிக் COVID-19. வெயிட்டிங் ஃபார் த டஸ்ட் டு செட்டில், அந்த தூசி அடங்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. தூசி அடங்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம், வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். நெக்ஸ்ட்டு, Indian Army has all its ducks in a row anticipating military intervention from Pakistan. இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான்கிட்ட இருந்து ஒரு மிலிட்ரி இன்டர்வென்ஷன்னா என்னது, ஆக்கிரமிப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்து உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே தயாராக வச்சுருப்பாங்க. சரிங்களா, டு ஹவ் மேட் ஆல் த ப்ரிப்பரேஷன்ஸ் நீடட். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்னால் பாருங்கள், பிளான்ட் அண்ட் ஏர் ரெய்டுன்னு கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ்ட் ஆர்மமெண்ட்ஸு, மேட் வார் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அடங்கிடும். சரி, எதனா தனித்தனியாக அதோட
என்னென்ன பண்ணுவாங்கன்றதை பிரித்து கொடுத்துருவாங்க. ஆன் த ஹோல் பார்க்கக்குள்ள ஆல் இட்ஸ் டக்ஸ் இன் அ ரோ அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 17th ஒன், the Sherpas are the tribal people who fetch and carry tents, oxygen, etc. for the mountaineers. Fetch and carry, Sherpas, tribal people கொடுத்துருக்காங்க. Fetch and carry tents கொடுத்துருக்காங்க. அப்போ fetch and carry அப்படின்னா என்னது? அவங்களோட வேலைகளை செய்யறது, சரியா? அவங்களுக்காக மவுண்டனர்ஸ்க்காக வேலைகளை செஞ்சு கொடுக்கறது. அப்போ என்னது? did a lot of little jobs. அதுதான் வந்து கரெக்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 18th கொஸ்டின் பாருங்க. The principal's announcement about the excursion was like the icing on the cake. Icing on the cake na என்னது? கேக்கில் ஐசிங் அப்படின்னக்குள்ள என்னது? டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது இது அதனால் என்ன பண்ணுறாங்க? டெக்கரேட் பண்ணுறதாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? அது சம்திங் எக்ஸ்ட்ரா தட் இஸ் ஆடட் டு மேக் இட் ஈவன் பெட்டர், சரிங்களா? இன்னும் அதை மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக, சரிங்களா? இப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் பாருங்கள். த ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டி வாஸ் அ ஹிலாரியஸ் ஒன். ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னது? ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான் வந்து ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக் பீப்புள் மோர் ரிலாக்ஸ்ட் பிஃபோர் த மீட்டிங், சரிங்களா? 20th கொஸ்டின் பாருங்கள். மை அங்கிள் நியூ எவ்ரி திங் இன்சைட் அவுட் இன் த ஷேர் மார்க்கெட். எவ்ரி திங் இன்சைட் அவுட், உள்ள வெளியே எல்லாமே தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரவு நாலேஜ், சரிங்களா? 21, he likes to blow his own trumpet. இங்கே பாருங்கள், he likes to blow his own trumpet. தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். அவரோட ட்ரம்பெட்டை அவரே ஊதுறாரு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ போஸ்ட் ஒன் செல்ஃப், ஓகேவா? போஸ்ட் பண்ணுறது என்ன? பெருமை பீத்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? தன்னை பற்றி தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறது. ஸோ அதுதான் வந்து blow his own trumpet அப்படின்னா போஸ்ட் ஒன் செல்ஃப். நெக்ஸ்ட் பாருங்கள். இன்வெஸ்டிங் ஆல் யுவர் சேவிங்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் இஸ் லைக் ரைடிங் அ டைகர். ரைடிங் அ டைகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புலி மேலே ஏறி சவாரி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புலி மேலே சவாரி செய்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாஜிக்கல் திங் இல்லையா? லாஜிக்கலாக அது கரெக்ட் இல்லை. ஏன்னா எந்நேரம் வேணாலும் அதில் ரிஸ்க் அதிகம். நம்ம வந்து எந்நேரம் வந்தாலும் கீழே வந்தோம்னா புலி நம்மளை கடிச்சிடலாம் அப்படின்றது தெரியுது. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த ரைடிங் அ டைகர் அப்படின்றது எது குறிக்குது? இல்லாஜிக்கல் ஆக்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. when I saw my friend after a long time my joy knew no bounds. என்னோட ஃப்ரெண்டை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். இப்போ joy knew no bounds, எல்லையே இல்லாமல் ஆனந்தம் அடைஞ்சேன் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? unlimited. I feel honor bound to help him because I promised I would. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆனர் பவுண்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனர் பவுண்ட் அப்படின்னா, பவுண்ட் அப்படின்னா கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்போது ரெக்வயர்ட் டு டூ சம்திங் அஸ் அ மாரல் டியூட்டி. ஆனர் பவுண்ட் அப்படின்னா ஒரு மாரல் டியூட்டியாக அதை செய்யணும் அப்படின்னு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆனர் பவுண்ட். நெக்ஸ்ட்டு, ஆன் சீயிங் த போலீஸ் மேன் த தீஃப் டுக் டு ஹிஸ் ஹீல்ஸ். இப்போ போலீஸ் மேனை பார்த்தவொடனே திருடன் என்ன பண்ணுவான்? ஓடுவான் இல்லையா? அப்போ அதுதான் டுக் டு ஹிஸ் ஹீல்ஸ் அப்படின்னா, ஹீல்ஸுன்றது பாதத்தை குறிக்கிறது இல்லையா? காலை குறிக்கிறது. இப்போ டு ரன் அவே, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் இடியம்ஸை வந்து பிரித்து அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இடியம்ஸில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.